இவங்க வந்து தாவேகாவினுடைய கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள் அல்ல. அவருக்கு நல்லா தெரியும். அந்த ப்ராசஸை விஜய் பண்ணுவாரா? இப்ப டாஸ்மாக்ல நம்ம பார்த்தோம், கடைகளை கொடுக்க மாட்டேங்கிறாங்களா. 60,000 70,000 ரூபாய்க்கு ஆன்லைனாக விற்கப்பட்ட சரக்குக்கு கடைகள்ல கொடுக்க மாட்டேங்கிறான். 35 லட்சம் வேலைகள் உருவாக்கணும். இப்ப தாவேகா என்ன சொல்றாங்க, 10 லட்சம் கோடி எங்க வந்துச்சு, 1 லட்சம் கோடி வந்துச்சுங்க, 35 லட்சம் வேலை எங்க வந்துச்சு, 4 லட்சம் வேலை தானங்க வந்துச்சு. திமுக நெவர் கேவ் ஒயிட் பேப்பர். கடைசி வரைக்கும் வெள்ளை அறிக்கை கேட்கப்பட்டது, கடைசி வரைக்கும் கொடுக்கல. இப்போ அதே ரூட்ல இந்த கவர்மெண்ட் போறது தான் எனக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிறது. இன்னொரு பக்கம் சீமானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லைன்றதான் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து மோஸ்ட்லி ஒரு என்டர்டெய்னராக மக்கள் பார்க்குறாங்க. பேசும்போது சூப்பராக பேசுகிறாருங்க, அவ்வளோதான். அதை வந்து அதில் ரொம்ப சிந்திக்கலாம் கூடாது. நல்லா இருச்சா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த இலங்கை தமிழர் பிரச்சனையே வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ் வந்து இந்திய அரசாங்கமும் பெரிய அளவில் அதை எடுத்துக்கல, தமிழ்நாடு இதுலேயும் அது அந்த அளவுக்கு ஒரு பிரதிபலிப்பு இல்லை. இந்த 100 நாள் விஜயனுடைய பயணத்தை பாரதிய ஜனதா அமைதியாக பார்த்து கொண்டிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்க? குவைட்டாக வேடிக்கை பார்ப்போம். வேடிக்கை பார்க்குறத தவிர வேற என்ன வாய்ப்பு, வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? ஒன்றுமே எக்ஸ்போஸ் பண்ணலையே. ஒரு மீடியாவுக்கு இன்னைக்கு கிரெடிபிலிட்டியே கிடையாது சார். சோஷியல் மீடியா தான் சார் பார்க்குறாங்க, கழுவி ஊற்றுறாங்களே சார். சீனியர் எடிட்டர்ஸ் எல்லாரையும் சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரி பேசுகிறாங்க. இல்லை, அதுக்கு வந்து விஜய் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட காரணம். யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, என் பேரை சொல்லுங்க, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறது. இதெல்லாம் விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்களோ ஏதோ சொல்றாரு. இதெல்லாம் வந்து அதுவும் அவருக்கு என்ன, அவருக்கு 75 வயசு இருக்குமா, ஒரு சீசன்ட் பாலிட்டிஷியன், அந்த ஸ்டேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் பேசுற பேச்சா அந்த கட்சியில்? ஸோ அந்த கட்சி வந்து இன்னும் விஜயிடம் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதை ஜீரணிக்க முடியும். அது தொடர்ந்து வருது. அந்த ஆள பிறந்தவன் ஒரு படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆள பிறந்தவன் ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா, சத்யராஜ் தான் கதாநாயகன், ஏஎஸ் பிரகாஷ். ஸோ அந்த மாதிரி ஆள பிறந்தவர்கள் என்று தங்களை வந்து கன்சிடர் பண்ணிட்டாங்க. அது மாறும்போது அந்த டைஜஸ்ட் பண்ண முடியல அவங்களால. பட் இத்தகைய பேச்சுக்கள் டெஃபினட்டா விஜய்க்கு உதவும். விஜயோடைய பாப்புலாரிட்டிக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் கொடுக்குமே தவிர, ஆர்எஸ் பாரதி சொல்லிட்டாரு சைதாப்பேட்டை நல்ல சாகு வராதுன்னா உடனே யார் மேலே கோபம் வரும்? ஏன் உங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் நல்ல சாகு வருமா? கேட்க மாட்டாங்களா? திமுகவுக்கு அது ஒரு ஸ்டைல். அந்த மாதிரி பேசாமல் இருந்தால்தான் அது ஆச்சரியமாக இருக்கும். அவங்க தொடர்ந்து அதே ரூட்டில் போயிட்டு இருக்காங்க. இந்த திமுக தலைமையை இவங்களெல்லாம் அழைத்து ஒரு மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? சார் இவங்க எல்லாம் எவ்வளோ சீனியர் சார். இப்போ சரி, யாரோ கட்சியில் ஒரு 35 வயசு 40 வயசுல ஒரு ஆள் இது மாதிரி பேசிட்டாருன்னா ஓகே, ஏதோ தவறா பேச. அப்படி இல்லையே, திமுக ஆட்சியில் இருந்த போதே பல அமைச்சர்கள் இப்படி பேசிதானே மு.க. ஸ்டாலின் அவர்களே ஒரு கூட்டத்தில் நான் நிம்மதியாக என்ன பேசுவாங்க. ஆமா, அப்புறம் ஆமா கரெக்ட். பட் அதுக்கு அப்புறம் கூட அவரால் தடுக்க முடியலையே அதை. அவர்கள் அந்த மாதிரி பேசுறது, அந்த ஆணவ பேச்சுங்கிறது ஊறிப்போன மேட்டர். அதை வந்து திடீர் என்று நீங்கள் அவங்களெல்லாம் நிறுத்துங்கன்னா நிறுத்த முடியாது. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இன்னும் இருக்கும், எதிர்கட்சியாக இருக்கும் போதும் இருக்கும். அதை மாற்ற முடியாது. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு புது சிஸ்டம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு, ஊழல் இல்லாமல். ஆனால் இப்போ உள்ளே வரவங்க நிச்சயமாக அதை உடைக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து முதல்வருக்கு தெரியாதா என்ன? அவங்ககிட்ட எந்த அளவு எச்சரிக்கையாக இவர் இருக்க போகிறான்னு நினைக்கிறீங்க? எலியும் போன கேம் தான் சார் அது. இவங்க வந்து தாவேகாவினுடைய கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள் அல்ல. உண்மை, அது அவருக்கே தெரியும். அவருக்கு நல்லா தெரியும். இவர்கள் அங்க அடிச்சிட்டு இருந்த கொள்ளையை இங்க வந்து அடிக்கணும்னு வரதுக்கு அந்த ஆசையில தான் கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வரட்டும் அப்படிங்கிற பேசிஸ்ல வந்திருக்கிறாங்க. அதை இவர் எப்படி தடுக்க போறாரு, எவ்வளவு நாட்கள்? அதுக்கு தடுக்கிறதுக்கு ஒரே வழிதான், ப்ராசஸ் தான் ஹேண்டில் பண்ணணும். மனிதர்களை வைத்து நீங்க தடுக்கவே முடியாது, ஒரு ஆளை வச்சு இது தடுக்க முடியாது. ப்ராசஸை கொண்டு போயிட்டீங்கன்னா, இப்போ அப்ரூவல் உங்கள் கையெழுத்தே அதுக்கு வேணான்னா நான் எதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கணும்? அந்த ரூலை மாற்றிட்டேன் நான். இவர்கிட்டேருந்து அப்ரூவல் வேண்டாம் அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு 200 கையெழுத்து போட்டிருப்பீங்க ஒரு வருஷத்துக்கு. அந்த 200ல் 180க்கு காசு வாங்கியிருப்பீங்க. அது எல்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராசஸை ரிஃபார்ம் பண்ணி கொண்டு வரணுமே தவிர, நீங்கள் மனிதர் இவர் நல்ல மனுஷனை போடுறேன்னா 6 மாதம் கழித்து வேறு யாராவது வருவா, அவன் காசு வாங்க ஆரம்பிச்சிருவான். ஸோ the way is through process. அந்த ப்ராசஸை விஜய் பண்ணுவாரா? இப்போ டாஸ்மாக்ல நம்ம பார்த்தோம், ஆன்லைன்ல கடைகளை கொடுக்க மாட்டேங்கிறாங்களா பார்த்தீங்களா? முதல் வாரத்தில் 60,000 70,000 ரூபாய்க்கு ஆன்லைனாக விற்கப்பட்ட சரக்குக்கு கடைகளில் கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனர் பண்ண முடியாது. எப்படியாவது அதை உடைக்கலாம், ரைட்டா? 10 ரூபா வாங்க முடியாதுல்ல.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் உடைக்க பார்ப்பாங்க. டெண்டர் ஸ்டேஜில் உடைக்க பார்ப்பாங்க. ஆன்லைன் ப்ராசஸை சார் அது போகிற சர்வர் வேலை செய்யல சார், டவுன் சார், இதெல்லாம் நம்ம பார்க்காததா. ஸோ இதையெல்லாம் எப்படி முறியடிப்பார்? அதுதான் சேலஞ்சு. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரிகளையோ ஆட்களையோ சந்திக்க வேண்டிய அவசியத்தை மெல்ல மெல்ல குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுவே ஒரு நல்ல அதுதான் பெஸ்ட் வே ஆஃப் எண்டிங் கரப்ஷன். இன்ட்ராக்ஷன், அரசு அதிகாரிக்கும் பிரஜைக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை டே டு டே மீட் பண்ண முடியலன்னா, தேவையில்லைன்னா நிச்சயமாக ஊழல் குறைஞ்சிடும். இப்போ அந்த 10,000 கோடி ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறாங்க. அந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணி 4 மாதம் ஆகுது. அந்த கம்பெனி ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல் 1 லட்சம் ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல் வச்சிருக்கிற கம்பெனி. சரி, அந்த கம்பெனி சின்ன கம்பெனி, ஆனால் அவங்க பேரண்ட் கம்பெனி பெரிய கம்பெனினா ஓகே, மேபி அவங்க சும்மா அந்த கம்பெனி புதுசாக வச்சு அவங்க ஒரு பேர் வச்சு பெரிய கம்பெனி கிடையாது. ஸோ இது எங்கேருந்து வரப்போகுது? சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஒரு ஹிந்துஜா இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஈவியில் 2,500 கோடி. இதே ஹிந்துஜா 7,500 கோடி திரு ஸ்டாலின் அவர்கள் யூரோப் போகும்போது ஒரு அக்ரிமெண்ட்டு MOU கையெழுத்து போட்டாங்க. இப்போ இந்த 2,500 கோடி அதனுடைய பகுதியா இல்லை இது வேற அமௌண்ட்டா? இந்த TRB ராஜா ஒரு பெரிய ஒரு வீடியோலாம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ சில விஷயங்கள் பர்டிகுலர்லி இந்த மாதிரி விஷயங்களில் 1,12,000 கோடி நீங்கள் சொல்கிறதுங்கிறது கூட அவசியம் இல்லை சார். ஏன்னா 50,000 கோடி வந்துச்சு. ஆனால் 50,000 கோடியும் புது இன்வெஸ்ட்மெண்ட். திமுக என்ன பண்ணாங்க? அதுக்கு முன்னாடி கமிட் ஆனது எல்லாத்தையும் அதே தான் அவங்களும் பண்ணாங்க. இப்போ இவங்க அலிகேஷன் என்ன? நாங்கள் 10 லட்சம் கோடி கொண்டு வந்தோம், 35 லட்சம் வேலைகள் உருவாக்கணும். இப்போ தாவேகா என்ன சொல்கிறாங்க? 10 லட்சம் கோடி எங்கெங்கே வந்துச்சு? 1 லட்சம் கோடி வந்துச்சுங்க. 35 லட்சம் வேலை எங்கெங்கே வந்துச்சு? 4 லட்சம் வேலை தானங்க வந்துச்சு. ஸோ திமுக நெவர் கேவ் ஒயிட் பேப்பர். கடைசி வரைக்கும் வெள்ளை அறிக்கை கேட்கப்பட்டது. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு, எவ்வளோ வேலைகள் உருவாக்கப்பட்டன. ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா கடைசி வரைக்கும் கொடுக்கல. இப்போ அதே ரூட்டில் இந்த கவர்மெண்ட் போகிறது தான் எனக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிறது. MOU சைன் பண்ணணும், அதெல்லாம் கரெக்டு தான். விளம்பரத்துக்காக மட்டும் கையெழுத்திடப்படக்கூடாது. ஆவரேஜ் ரியலைசேஷன் 20 to 25%. 100 ரூபாய்க்கு நீங்கள் ஒப்பந்தம் போட்டால் அதில் 20 ரூபாய் வந்தால் சூப்பர், நீங்கள் வந்து பிரமாதமாக பண்ணிட்டீங்க. 20லேருந்து 25 ரூபாய். ஸோ நமக்கு அது வந்திருக்கா? இப்போ திமுக சொல்கிறது நாங்கள் வந்து 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடிக்கு அப்படிங்கிற, அதுவும் அப்போ விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதுவும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஸோ அதுக்கு எவ்வளோ ஆக்சுவலாக வந்தது அதை நான் ஏன் சொல்லலை? கையெழுத்து போடும்போது மட்டும் உங்களுக்கு தெரியுது சார் எவ்வளோ வந்ததுன்னு. உண்மையாக எவ்வளோ வந்துச்சுங்கிறது சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சில கம்பெனிஸ் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்றது ரெட் ஃப்ளாக் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். அதனுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தா, அதனுடைய டைரக்டர்ஸ் பார்த்தா, இல்லை அதனுடைய ஷேர் கேபிட்டல் பார்த்தா, இல்லை அவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு பார்த்தா, இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய நிறுவனங்கள். அந்த முதலீடு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போ வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரான வேல்முருகன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கார். ஒரு பக்கம் அவருக்கு இந்த திமுகவோட பல ஆண்டு காலம் பயணித்தார். கடைசியில் அங்கே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு அந்த கூட்டணியிலேருந்து விலகி தனித்து வந்து வேட்பாளர்களை நிறுத்தினார். அது வந்து எடுபடலை. பட் அவர் வந்து ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல டேலண்டட் பர்சன். ஆனால் அவருக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. பல ஆண்டு காலம் திமுகவோட பயணித்தார். பட் அதுக்கு பிறகு எங்கேருந்து கூட்டணி, யாரோட கூட்டணி வைக்க முடியும்? பாமக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது சார். பாமக எங்கேயாவது போனாங்கன்னா தாவேகாவோட தான் போவாங்க. வேறு எதுக்கு அவங்க எதுக்கு வேல்முருகனோட போகணும்? ப்ளஸ் இனவே வேல்முருகன் அவர்கள் அதே வாக்காளர்களோட போட்டி போட்டு கொண்டிருக்கிற ஒரு கம்பீட்டிங் ஃபார் த சேம் ஓட் பேங்க். வேல்முருகனும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதே வாக்கு வங்கிக்காக போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் சீமானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லைன்றதான் அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்க ஒரு பல பெரிய பெரிய கட்சிகள் அழைத்த போதெல்லாம் போகாதவர் இதை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பும் குறைவு இல்லை. வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் அவருடைய கிரெடிபிலிட்டியும் இல்லை சார். நீங்கள் ஒரு அளவுக்கு ஒரு முன்னாடி என்ன சொன்னாங்க சார், 8% ஓட்டு எடுத்திருக்காரு. பாஜகவே ஒரு காலகட்டத்தில் எடுக்காத ஓட்டு சீமான் எடுத்திருக்காரு. உண்மை, அது நடந்தது. ஆனால் இப்போ என்ன வாக்கு வங்கி இப்போ இருக்கிறது? ஸோ இது எதுவுமே நிரந்தரங்கிறது கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு 8% வாங்கினதுனால பர்மனெண்ட்டாக நீங்கள் 8லேருந்து 12க்கு போவீங்க, 16 போவீங்க, இல்லை 8லேருந்து 3க்கும் வரலாம். அதுதான் நடந்திருக்கு. ப்ளஸ் அவருடைய பேச்சுக்களில் அவரே நம்புறாராங்கிறது டவுட்டு. ஏன்னா இவ்வளோ மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த முரண்பாடுகள், மாற்றங்கள் அதெல்லாம் வரும்போது அவர் வந்து மோஸ்ட்லி ஒரு என்டர்டெய்னராக மக்கள் பார்க்குறாங்க. பேசும்போது சூப்பராக பேசுகிறாருங்க, அவ்வளோதான். அதை வந்து அதில் ரொம்ப சிந்திக்கலாம் கூடாது. நல்லா இருந்துச்சா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
வாக்குங்கிறது அது வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. ப்ளஸ் அந்த இலங்கை தமிழர் பிரச்சனையே வந்து இன்னைக்கு பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ் வந்து இந்திய அரசாங்கமும் பெரிய அளவில் அதை எடுத்துக்கல, தமிழ்நாடு இதுலேயும் அது அந்த அளவுக்கு ஒரு பிரதிபலிப்பு இல்லை. ஸோ அதனால் இட்ஸ் டிஃபிகல்ட். பெரிய எதிர்ப்பு சக்தி விஜய்க்கு உருவாவதற்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தானே இருக்குது. அரசியலில் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எதிரிகள் இல்லை என்று கூறியவர்கள் எல்லாம் 2 ஆண்டுகளில் வீழ்ந்த வரலாறு இருக்கு. எல்லா சைட்லேயும் தமிழ்நாடு மட்டும் சொல்ல, பல இந்தியாவிலையும் அந்த மாதிரி வரலாறு இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு எடுத்துக்கோங்க, மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்க, 34ல் மோடி ஜெயிப்பாரா மாட்டாரா இப்படி தானே பேசிட்டு இருந்தாங்க 3 மாதம் 4 மாதம் முன்னாடி. இப்போ 29 வந்து எப்படி போகுங்கிறது யாருக்குமே தெரியாது, ரைட்டா? நாட் பிகாஸ் ஆஃப் ராகுல் காந்தி ஏதோ பெருசாக பண்ண மாதிரி ஒன்றும் இல்லையே. காங்கிரஸை மீறி மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு சென்டிமெண்ட் இந்தியாவில் உருவாகிடுச்சு. எதிரிகளே இல்லை என்று இன்னைக்கு இருக்கலாம், ஆனால் நாளைக்கு காலையில் ஒரு எதிரி உருவாகலாம். அந்த எதிரி நீங்கள் யார் என்று நினைத்தீர்களோ அவராக இருக்க வேண்டாம், வேற யாரோ சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் எவ்வளோ நல்லா செய்கிறீங்கிறது அடிப்படையில் தான் மக்கள் உங்களை எடை போடுவாங்களே தவிர, நீங்கள் இன்னைக்கு எதிரிகள் இல்லை அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கிடைக்குமே தவிர நிரந்தரமாக மக்கள் எதையுமே வந்து பொறுத்துக்க மாட்டாங்க. ஸோ திரு விஜய் அவர்களும் அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஃபார் இம், எல்லாமே அவருக்கு ஆதரவாக இருக்குது. அரசியலில் நிரந்தரமாக அந்த மாதிரி இருந்தவர்களே கிடையாது. அதற்கான விழிப்புணர்வோடு செயல்படணுன்றீங்க. அந்த விழிப்புணர்வு அவருக்கு இருக்கணும். ப்ளஸ் ஒன் மோர் திங், மக்கள் கூட எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகம். மக்கள் வந்து ஒரு கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்பாங்க, பரவாயில்லப்பா இப்போ. ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். முன்னாடியெல்லாம் நமக்கு கரண்ட்டே ஒரு நாளைக்கு 8 வாட்டி 10 வாட்டி போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்க. அப்புறம் தண்ணி டேங்கரில் வந்து நைட்டு 2 மணிக்கு எழுந்து போய் வாங்கி, அப்புறம் தண்ணியும் கரண்ட்டும் வந்தால் நீங்கள் எவ்வளோ நாள் அதற்கு வந்து நன்றி சொல்வீங்க? 1 வருஷம் சொல்வீங்க, அப்பா முன்னாடியெல்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போது இதாவது பரவாயில்ல. ஆனால் அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு வந்துடும். இப்போ எனக்கு வேறு ஏதாவது ஒன்று வேணும், அடுத்த என்னுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபு இன்னும் உயரணும். சைக்கிள் வேணும்னு கட்டப்பையன் மோட்டர் பைக் கேட்குற மாதிரி. எக்ஸாக்ட்லி. மோட்டர் பைக் வந்தால் கார் வந்தால் இன்னொரு எஸ்யூவி வந்தால் ஃபாரின் கார், அவ்வளோதான். அதை விஜய் மனதில் நிச்சயமாக வைத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அடுத்த ஒரு ஆண்டில் 1.5 ஆண்டுகளில் டிஸ்கண்டென்ட்மெண்ட் வந்துடும். ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது மக்களிடையே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 100 நாள் விஜயனுடைய பயணத்தை பாரதிய ஜனதா அமைதியாக பார்த்து கொண்டிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமைதியாக பார்க்காம எப்படி பார்க்குறது? ஆளே இல்லையே கட்சிக்கு ஆதரவு. கட்சி வந்து இங்கு ஒரு கிரைசிஸில் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன். பழைய இடத்துக்கு போயிட்டாங்கன்னு கிட்டத்தட்ட வச்சுக்கலாம். பழைய இடத்துக்கு முழுமையாக போனாங்கன்னு நான் நினைக்க மாட்டேன். அது 3% இல்லை, இன்றைக்கும் ஒரு 6% 5% வரும். பட் அது தமிழ்நாட்டில் இருக்கிற யாராலையும் இல்லை. அது அகில இந்திய தலைமை, 17 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்காங்க, மோடிக்கு கொஞ்சம் பாப்புலாரிட்டி, இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு 5-6% ஓட்டு வாங்கலாமே தவிர அதை தாண்டி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்த கட்சியை புத்துணர்வு கொடுப்பதற்கு மற்ற மாநிலங்களில் 2 விஷயம் சார். மற்ற மாநிலங்களில் மோடி முகத்துக்காக ஓட்டு போட்டாங்க. யாரோ முன்ன பின்ன தெரியாத ஆளை கொண்டு வந்து உட்காந்துச்சு சிஎம் ஆக்குனாங்க. சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கே அவர் யாருங்க அவர் அப்படிங்கிற கேட்குற ஆளை கொண்டு வந்து ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ, செகண்ட் டைம் எம்எல்ஏ எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. மத்திய பிரதேஷில் அப்படிதான். மோகன் யாதவ் யாருன்னு யாருக்குமே தெரியாது. பஜன்லால் சர்மா ராஜஸ்தானில் யாருன்னு தெரியாது. மஞ்சி ஒரிசாவில் அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. அவர் 4 வாட்டி எம்எல்ஏ இருந்திருக்காரு, பட் அதை தாண்டி அவர் பெரிய தலைவர்லாம் கிடையாது. ஸோ யாரெல்லாம் அறிமுகமாக ஆகாத இருந்தார்களோ அவரெல்லாம் கொண்டு வந்து எப்படி வச்சாங்க? பிகாஸ் மோடிக்காக வந்த ஓட்டு, பாஜகனுடைய அமைப்புக்காக வந்த ஓட்டு. தமிழ்நாட்டில் மோடிக்காக ஜெயிக்கிற அளவுக்கு ஓட்டு கிடையாது. 2வது லோக்கல் லீடர்ஷிப் இல்லை. அப்போ எப்படி வர முடியும்? அதனால தான் சரி விஜயை நம்ம ஜஸ்ட் இப்போதைக்கு எதிர்க்க வேண்டாம், குவைட்டாக வேடிக்கை பார்ப்போம். வேடிக்கை பார்க்குறத தவிர வேற என்ன வாய்ப்பு, வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? இப்போ உடனே வந்து மத்திய அரசு மூலமாக ஏஜென்சிஸை வச்சு பிரச்சனை உண்டாக்குனாக்க அதுவும் வந்து மைனஸில் போயிடும். ஸோ அதனால் குவைட்டாக அப்சர்வ் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அணுகுமுறை அடுத்த சில மாதங்களுக்கும் பெரிதாக மாறும் நான் நினைக்கிறேன். அவங்க டார்கெட் வந்து பார்லிமெண்ட்டில் எப்படி மெஜாரிட்டியை இன்னும் வலுவாக கொண்டு வர முடியும். இப்போ இந்த பார்லிமெண்ட் செஷன் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு. அதனால் அடுத்த செஷன்லையாவது டீலிமிட்டேஷன் என்ன பண்ணலாம்? ஏன்னா டீலிமிட்டேஷன் 31 டிசம்பருக்குள்ளே பாஸ் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேஷன் அடிப்படையில் ஆகிடும். ஸோ 31 டிசம்பருக்குள்ளே
எல்லோரும் சேர்ந்து இது எப்படியாவது 50%ஓ 20%ஓ என்ன பண்ணுறாங்களோ ஏதேனும் ஒரு முயற்சி எடுத்து பாஸ் பண்ணாதான், இல்லாட்டி கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஜனவரி 1ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக டீலிமிட்டேஷன் பை பாப்புலேஷன். ஸோ அதை தவிர்க்க வேண்டியது எல்லா பர்டிகுலர் தென் மாநிலங்கள் எல்லாமே அதை ஏன் தடுக்க உங்களுக்குலாம் தெரியாதா? தெரியுமே, எல்லாருக்கும் தெரியுமே. அந்த 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 அதனால தான் வந்து இந்த செஷனில் கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. அதற்கு நம்பர்ஸ் இல்லை. அடுத்த செஷனில் வின்டர் செஷனில் எப்படியும் கொண்டு வந்து அதை பாஸ் பண்ணி விட்ருவாங்க. அது 50%ஓ இல்லை, இப்போ அதுக்கு டைம் இருக்குது, ஒரு 2 மாதம் இருக்குது. அந்த 2 மாதத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணி விட்ருவாங்க. சென்ற முறை பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர் மேலே பத்திரிகையாளர்லாம் பெரிய விமர்சனங்களை வைத்ததாக சொல்ல முடியாது. ஒரு ப்ரோ கவர்மெண்ட்டாக தான் இருந்தாங்க. இன்றைக்கும் அந்த அதே முறை தொடர்கிறதா பார்க்குறீங்களா? தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஒரு ஸ்மால் சேஞ்ச் இருக்கிறது. அது வந்து எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னு தெரியாது. பட் அடிப்படையாக என்ன ப்ராப்ளம்னா சார், இந்த ஜெனரேஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்டு அவர்களுடைய ரோல் இப்போ ஒரு சிலர் இருக்காங்க சார், ஒரு 3-4 நபர்கள், இளைஞர்கள் சிறப்பாக செயல்படுறாங்க. என்னெல்லாம் ஒரு ஜேர்னலிஸ்ட்டோட செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த சீனியர் லெவலில் இருக்காங்க பாருங்கள், அவர்களெல்லாம் ஐதர் ஒரு சைடில் கட்சிக்காரங்க மாதிரி மாறிட்டாங்க. ஸோ அவர்களால் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக செயல்பட முடியல. அவங்க ப்ராப்பகேண்டிஸ்ட். ஸோ அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்புறதுல தான் அவங்க மெயின். இது என்னென்னா நியூஸ் சேனலில் உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான். பட் தே ஆர் ப்ராப்பகேண்டிஸ்ட். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் அடித்தளத்தில் வர ரிப்போர்ட்டரு உன்னுடைய ரோல் வந்து இதெல்லாம் நீ செய்யி, இண்டிவிஜுவலாக நீ எடுத்து ஸ்டோரிஸை ரிப்போர்ட் பண்ணு, இந்த ஊழல் ஏதாவது நடந்தால் அதை வெளியே கொண்டு வா, பிரச்சனைகள் இருந்தால் அதை வெளியே எடுத்துகிட்டு வா, அந்த மாதிரி செய்கிறவங்க ஒரு கையில் எண்ணலாம். ப்ரீவியஸ் 5 இயர்ஸில் எவ்வளோ ஸ்டோரிஸ், ஆன்டி கவர்மெண்ட் ஸ்டோரிஸ் வந்துச்சு சார்? ஒன்றுமே இல்லையே. எல்லாம் திருப்பி ஏடிஎம்கேவை பற்றியே ஸ்டோரி. எப்படி மத்தியில் மீடியா ஃபுல்லாக பிஜேபி பாக்கெட்டில், அதனால் டெய்லி ராகுல் காந்தி பதில் சொல்ல வேண்டும். ராகுல் காந்தி ஆட்சியில் இருக்கிறாரு, டெய்லி ஒரு டிபேட் போகும். இங்கே என்ன பண்ணோம், எடப்பாடி ஓபிஎஸ், இபிஎஸ் ஓபிஎஸை வச்சு ஒரு 2 வருஷம் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது அதிமுகவில் வெடிக்கும் பூகம்பம் இதையே வச்சு ஓட்டுறாங்க. நாட் ஒன் ஸ்டோரி, ஒன்றுமே எக்ஸ்போஸ் பண்ணலையே. இன்றைக்கி கிரெடிபிலிட்டியே கிடையாது சார். சோஷியல் மீடியா தான் சார் பார்க்குறாங்க, யூடியூப் பார்க்குறாங்க, சோஷியல் மீடியா பார்க்குறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த பக்கமும் கருத்து கேட்குறாங்க, அந்த பக்கம் கருத்து கேட்குறாங்க, தங்கள் அவங்க மைண்டை முடிவுக்கு ஒரு மைண்ட் மேக்கப் பண்ணுறாங்க. அப்படி தான் நடக்குதே தவிர முன்னாடி மாதிரி டிவியில் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். இது என்ன ஆங்கிளில் சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க, நீங்கள் கழுவி ஊற்றுறாங்களே சார் சீனியர் எடிட்டர்ஸ் எல்லாரையும் சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரி பேசுகிறாங்க, அது அவங்களுக்கும் தெரியும். பட் அந்த ஸ்டேஜ் அவங்க தாண்டிட்டாச்சு. பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த ஸ்வீட் பாக்ஸ் விநியோகம், லட்டு விநியோகம்லாம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்? அதாவது சார் 2 விஷயம் இருக்குது சார். சில டிபார்ட்மெண்ட்டில் நிச்சயமாக குறைஞ்சிருக்கு, ஆனால் இது நீடிக்குமா அப்படிங்கிறது தெரியாது. 2வது, ஏன் இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம்னா, மக்களுக்கு தைரியம் வந்துருச்சு. அதுக்கு வந்து விஜய் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட காரணம். ஆமா, யாராவது லஞ்சம் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, என் பேரை சொல்லுங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறது. முன்னாடி எல்லாம் இதெல்லாம் முன்னாடி இருக்கு சார். வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க முன்னாடி எல்லாம் அனுப்பிச்சீங்கன்னா பதிலே வராது. அதுவும் சிம்பிளா இருக்கணும். அதாவது வாட்ஸ்அப்ல ஒருத்தர் குறை சொன்னதனால் இவர் தண்டிக்கப்பட்டார் வந்துச்சுன்னா ஜனங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வந்துடும். இந்த சிம்பிள் ப்ராசஸ்லயே ஒருத்தர் வந்து தண்டிக்கப்படுறாரு. மக்கள் எப்படி போறாங்க, எல்லாரும் மொபைலை எடுத்து தானே போறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு. சொல்லுங்க, என்ன லஞ்சம் வேணுமா, காசு வேணுமா, எதுக்கு நான் காசு வேணும், அந்த ஃபீலிங் வந்தாலே கவர்மெண்ட் ஸ்டாஃபில் சரி ரொம்ப ஓவராக போயிட்டோன்னா கவர்மெண்ட் காப்பாற்றாது, அந்த ஃபியர் வந்தாலே போகிறோம் சார். அந்த ஃபியர் இருக்கணும். அந்த ஃபியர் இல்லாததுனால தான் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் அந்த ஃபியரே கிடையாது. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு குறைபாடு. ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு அளவுக்கு அந்த ஃபியர் இருந்துச்சு. மாட்டினா பிரச்சனை வரும், மாட்டலைன்னா ஓகே, மாட்டினா பிரச்சனை வரும். ப்ரீவியஸ் டிஎம்கே கவர்மெண்ட்டில் ஃபியரே கிடையாது. இப்போ அந்த ஃபியர் இருக்குது அக்ராஸ். அது நீடிக்கணும். ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி.